ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன லாக் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா என்னோடய புது ஷேப்ஸு அப்புறம் புது டப்லாம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். இதை பார்த்ததுமே நான் என்னுடைய புது டெக்ஸ்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. எனக்கு கிடைச்ச வரைக்கும் அங்கங்கே கொஞ்சம் கிடைக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே நான் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா டெக்ஸ்சர்ஸுமே எனக்கு கிடைச்சது வரைக்கும் அதெல்லாமே இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதோட டெக்ஸ்சர்ஸ் எப்படி இருக்குது, சாஃப்ட்டு ஸ்மூத்து எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம ஒன்று ஒன்றா நான் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து என்னதுன்னு நீங்களே சொல்லுங்கள். ஒயிட் சாண்டு. ஆனால் இது என்னதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த டெக்ஸ்சரோட நேமை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கீழே கொட்டி வச்சுருக்கிறது வந்து கிரிட்டி ஸ்டோன் டெக்ஸ்சர். அது எனக்கு வந்து பழசு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் சிமெண்ட் சாண்டும் அதான் சிமெண்ட் சாண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு கலவையாக நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் கோணியில். அது வந்து நம்ம வீட்டில் வேலை செய்யும்பொழுது எடுத்து வச்சது. அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன் இதை உடச்சி எடுக்கிறது. எந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எனக்கு தெரியல, கை வச்சாதான் நமக்கு தெரியும். ஆனால் வந்து அப்போவே நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே கொட்டி நல்லா ஈரத்தில் இருக்கும் பொழுதே மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் இந்த கோணியில், ஏன்னா எனக்கு தெரியும் இதில் சிமெண்ட்டும் இருக்குது ப்ளஸ்ஸு சிமெண்ட் சாண்டும் இருக்குது, இது ஹார்ட் ஆகிடும்னு எனக்கு தெரியும். அதனால் ஈரமாக இருக்கும்போதே நான் என்ன பண்ணேன், உதிரியாக நல்லா உடச்சி விட்டுட்டு அப்புறமா தான் நான் வாரி எடுத்து இந்த கோணி பையில் வச்சேன். இப்போ அதில் கை வச்சா லேட் ஆகும். நான் இந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அதுக்கு போகலாம். இது வந்து பிரிக் சாண்டு, ரெட் கலர் பிரிக் சாண்டு. அப்பப்போ எனக்கு கொஞ்சம் கிடைக்கும். அது எல்லாத்தையும் நான் கலெக்ஷன் பண்ணி வச்சுப்பேன் பத்திரமா, மழையில் நனையாமல் பத்திரமா சேஃப்டி பண்ணி வைப்பேன். இன்றைக்கி தான் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இது வந்து பியூர் சிமெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து அதிகமாக என்கிட்ட இது தான் இருக்கும். பியூர் சிமெண்ட் சாண்டு ப்ளஸ் வந்து செம்மண் இது இருக்கும். இன்னும் நமக்கு பியூர் செம்மண் கிடைக்கல. அதுதான் என்ன ஒரு இது, எனக்கு செம்மண் கிடைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். அது வந்து கலரே அது தனி கலர், அது செம்மண். இது வந்து ஆற்று மண். அதுக்கு நான் ஆற்றுல போயிட்டு இதை வாரிட்டு வரல. இது வந்து சாதாரணமாக ஓடையிலலாம் வந்து மழை பெஞ்சு தண்ணி ஓடும் பார்த்திங்களா. ஓடும்பொழுது அந்த தண்ணி வந்து மண்ணை அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்படி அடிச்சுட்டு போய் இந்த மண் எல்லாமே ஒரே இடத்துல சேரும். அந்த மாதிரி இடத்துலேருந்து இதை நான் அந்த மண்ணை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதனால் அது நான் எடுத்துட்டேன். ஐயோ இந்த மண் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாரி எடுத்துகிட்டு வந்து வச்சேன். எதுக்காச்சும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீச்சு சாண்ட் மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல சுத்தமான மண். இது அழுக்கெல்லாம் இருக்காது. அதான் களிமண் அதெல்லாம் சேராமல் பியூர் சாண்ட். ஆனால் நம்ம ஜலிச்சோன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வெளியே எடுத்துட்டா வந்து நம்ம இதில் கலர் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மண். அடுத்த டெக்ஸ்சர் வந்து இதுவும் பியூர் சிமெண்ட்டு தான், பியூர் சிமெண்ட் பவுடர் இது. நெக்ஸ்ட்டு அதிகமாக இது தான் இருக்கும், சிமெண்ட் பவுடரும் பிரிக் சாண்டும் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அப்பப்போ எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். டெய்லி ஏதாச்சும் கிடைக்குமா, வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் ஏதாச்சும் கிடைக்குமா மண் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வந்துடுவேன், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்ற மைண்ட்லே இருப்பேன் நான் எப்போவுமே. இந்த மண் செம்மண் பாருங்கள் எப்படி இருக்குது. செம்மண்ணுனா வந்து செங்கல் தூள். இதை வந்து இந்த ஸ்டோரி சொன்னால் சிரிப்பீங்க. செங்கல் வந்து இறக்குவாங்கள்ல, வீடு கட்டுறதுக்கு செங்கல் இறக்குவாங்கள்ல. நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல செங்கல் வந்து இறக்குனாங்க. ஓகேங்களா. அங்கே வந்து நான் கேட்டு வாங்கிட்டேன் அந்த மண்ணை. வந்து எனக்கு அந்த மண் மட்டும் கீழே கொட்டாமல் எனக்கு கையில் கொடுத்துருங்கன்ட்டு ஒரு டப்பா கொடுத்துட்டேன் அவங்கக்கிட்ட, ஒரு பெரிய பக்கெட் மாதிரி. அதில் அவங்க போட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. நல்ல வேலை. எனக்கு மனசு வரல விடுறதுக்கு. நான் ஏன் அதை செஞ்சேன், நான் போய் ஏன் கேட்டேன்னு எனக்கே தெரியல. கேட்டு நான் வாங்கிட்டேன். அதுவும் எனக்கு கிடச்சிருச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் வேறையா, என்னால் மிஸ் பண்ண மனசே வரல. நம்ம தான் மண்ணே கிடைக்காம அவஸ்தைப்படுறோம்ல,
அதனால் இதெல்லாம் கிடைச்சா விடக்கூடாது அப்படின்ட்டு வாங்கியாச்சு. இதெல்லாம் வந்து அப்பப்போ கிடைக்கிற சிமெண்ட்டெல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிமெண்ட்டு கிடைக்கும். அங்கேயே வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து சிமெண்ட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக போட்டு போயிடுவாங்களே, அந்த சிமெண்ட்லாம் நான் எடுத்து வச்சுப்பேன், பத்திரம் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆரஞ்சு கலர் பையில் வந்து செம்மண் இருக்குது பாருங்கள். மொத்தமாக என்னோடய டெக்ஸ்சர்ஸ் வந்து இவ்வளோ தான், ரொம்ப கலர் கலராலாம் இல்லை, இருக்கிற மண் இவ்வளோ தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து செங்கல் இது கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து உடைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் அந்த செங்கல் எல்லாம் கூட விடமாட்டேன், எங்கே பார்த்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆனால் வந்து கண்ட இடத்துலாம் போய்ட்டு எடுக்கலாம் மாட்டேன். நல்லா சுத்தமான இடமா பில்டிங் வேலை செய்கிறாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துலையே பார்த்து கிடைக்கும்போது எடுத்துப்பேன். இது வந்து பியூர் செம்மண்ணுன்னு சொல்லலாம், இல்லை தோட்டத்து மண்ணுன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை அந்த செம்மண் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ரெட் மட்டி எடுக்கிறதுக்காக தான். அதில் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ரெட் மட்டி எடுக்கலாம், அதுக்காக தான் அது. ஆனால் அது இப்போ இந்த மண் வந்து கொஞ்சமாக இருக்குது, அந்த ரெட்டு செம்மண் வந்து கொஞ்சமாக இருக்குது, இன்னும் நிறைய சேர்க்கணும், அதுக்கும் கொஞ்சம் நாள் எடுக்கும். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அது வந்து ரெட் மடி ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மணக்கட்டை இருக்குது பார்த்திங்களா, இதுதான் யூஸ் பண்ணி. இது வந்து எனக்கு ரொம்பவே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு புதுசு வந்துருச்சு இல்லையா, அதனால் புதுசே யூஸ் பண்ணேன், இனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. அதான் நம்ம ரொம்ப டவுனில் உட்காந்து பண்ணுறது ரொம்ப பேக் பெயினாக இருக்கும். இது ஓரளவுக்கு பரவாயில்ல எனக்கு. அதுக்காகவே நான் தேடி தேடி வாங்கினேன் அந்த மணக்கட்டையை. அதாவது உட்கார்ற ஸ்டூல், சிட்டிங் ஸ்டூல், அது வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே பார்த்து வாங்கினேன். ஐயோ, இந்த டெக்ஸ்சர் பாருங்களேன், சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியலையே. நிறைய சிமெண்ட் இருக்குது, ஆனால் இதில் நிறைய சிமெண்ட் இருக்குது. சரி, இந்த டெக்ஸ்சரை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகிட்ருக்கு. நான் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இது அப்புறமா ஃப்ரீயாக இதுக்குன்னு தனியாக உட்காந்து எல்லாத்தையுமே நான் உடச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம இதிலேயே இருந்துட்டோன்னா மற்ற டெக்ஸ்சர்ஸ்லாம் பார்க்க முடியாது. இப்போ வந்து அடுத்து என்ன இருக்குது, அடுத்தது இந்த ஒயிட் சாக் பவுடர்.
காட்டுறது. இப்போ வந்து எல்லா டெக்ஸ்சர்ஸையுமே நான் வந்து உங்களுக்கு கவர்லேருந்து வெளியே கொட்டி காட்ட போகிறேன். அதில் அந்த கொட்டும்போது அதில் வர டஸ்ட்டு, அந்த சவுண்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக தான் நான் வந்து எப்போயாச்சும் இதெல்லாம் எப்போயோ ஒரு தடவை தான் இதெல்லாம் எடுக்கிறேன். ஏன்னா லாக் வீடியோ போடுறது நமக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, அது பெரிய டாஸ்க்காக இருக்குல்ல. அதனால தான் இந்த டைம் வந்து கொஞ்சம் கிளைமேட் நல்லா செட் ஆகிடுச்சு, எனக்கு வெயில் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அதனால் சரி இதுதான் நமக்கு கரெக்டான டைமுன்ட்டு நான் அந்த டைமை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது கோலமாவு தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கோலமாவுன்னு சொல்லலாம், சாக் பவுடர்னு சொல்லலாம், இல்லை ஒயிட் சாண்டுன்னு சொல்லலாம். அது எனக்கு தெரிஞ்சு இது பேர் கோலமாவு. ஆனால் இதோட பேக்ரவுண்ட்லாம் நமக்கு எதுவும் தெரியாதுல்ல. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இதுவும் இன்னும் நான் நிறைய சேர்க்கணும், ஏன்னா ஒயிட் டெக்ஸ்சரும் என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. அதிகமாக நான் ஒயிட்டே வேறு போடுறதில்ல சரியாக இதுக்கு. ஏன்னா ஒயிட்டு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதை கேர்லெஸ்ஸாக வைக்க முடியாது. கீழே வச்சாலும் மழையில் கரைஞ்சி காற்றுல அடிச்சுட்டு போயிடும். ஓகே, இப்போ ஒயிட் சாண்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பியூர் சிமெண்ட். பக்கத்தில் எல்லா டெக்ஸ்சரும் இருக்கிறதுனால நம்ம வேறு இடத்துல வந்து இதை கொட்டி காட்டுறேன் பாருங்கள். ஒர்க் பிளேஸ் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலை நான், அடிக்கடி விட்டு விட்டு மழை பெய்யறதுனால கொஞ்சம் பிளேஸு ஒயிட் டெரஸ்ன்றதுனால ரொம்பவே பார்க்குறதுக்கு இதுவாக இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மண்ணு தானே யூஸ் பண்ணுறோம். அதனால் எப்போவுமே நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. கொஞ்சம் மண் டஸ்ட் எல்லாமே சேரதான் செய்யும். அதனால் நானும் அப்படியே பழகிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு டைமு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? அதனால் டைரெக்டாக அப்படியே நான் வந்து வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிடுறது. இப்போ வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு பியூர் சிமெண்ட்டு. இப்போ வந்து நான் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த டவுட்டு கிளியர் ஆகிட்ருக்கும். அந்த கவரை பார்த்திங்கனாலே தெரிஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கு நான் எந்த சிமெண்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. இது வந்து கொஞ்சம் தண்ணியில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த சிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது தண்ணியில் பட்டதுனால கொஞ்சம் கிரிட்டி கலந்து தான் இருக்குது. அப்போனா இதை வந்து நம்ம தனியாக தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா சாஃப்டாக இல்லை, கிரிட்டியாக இருக்கிறதுனால தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்களா, நான் வந்து இதை சவுண்டை வந்து நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வால்யூமை கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா பேக்ரவுண்டில் அவ்வளோ சவுண்டு. ஏஎஸ்எம்ஆரை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் சவுண்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து இதுவாகாது, காப்பிரைட் வந்துடும். அதனால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க யூடியூப்பில். ஏதாச்சும் ஒரு சவுண்டு தான் இருக்கும். ஏஎஸ்எம்ஆருங்கிறதே வந்து சவுண்டுக்காக தான், சவுண்ட் சாட்டிஸ்ஃபைனுக்காக தான் மட்டும்தானே. அதனால் நம்ம வந்து அதர் சவுண்ட்ஸ்லாம் வந்து பேக்ரவுண்டில் வரக்கூடாது. அதனால் நான் வால்யூமை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டேன். அதனால் இந்த சவுண்டு உங்களால் கேட்க முடியாது, சாரி. இருக்கிற எல்லா கவரில் இருக்கிற எல்லா சிமெண்ட்டுமே கொட்டியாச்சு. பியூர் சிமெண்ட்டு பவுடருங்கிறதுனால இது என்ன ஆகுது, காற்றுல ரொம்ப பறக்குது. அதனால் கொஞ்சமாக கீழே கொட்டி உங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறம் வந்து இதை பெரிய டபுள் நம்ம மாற்றிடலாம். ஏன்னா கீழே இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் தான். பெரிய டபுளில் மாற்றிடுறது தான் நல்லது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கோணியில் அங்கங்கே கொஞ்சம் கோணியில் சிமெண்ட்லாம் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டுவிட்டோன்னா நமக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து பியூர் சிமெண்ட் டெக்ஸ்சர் நான் பண்ணணும். என்கிட்ட வந்து இப்போ பியூர் சிமெண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சாஃப்ட் டெக்ஸ்சர்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ அதிகமாக வந்து வியூஸ் போகிறதுன்னு பார்த்தா சாஃப்ட் டெக்ஸ்சர் மட்டும்தான். அதனால் என்கிட்ட சாஃப்ட் டெக்ஸ்சரை நான் இன்னும் நிறைய சேகரிக்கணும், நிறைய சேர்த்து வைக்கணும், இன்னும் நிறைய ஆட் பண்ணணும் என்னோடய டெக்ஸ்சர்ஸில்.
அதனால் பியூர் சிமெண்ட்டு இதில் கை வைக்கணுன்னா கொஞ்சம் அதுக்கு நமக்கு டைம் இருக்கணும். ஏன்னா சிமெண்ட்டில் ஒன்ஸ் நம்ம கையை வச்சிட்டோன்னா அந்த ப்ராசஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நம்ம எட்ட வரணும். ஏன்னா கொஞ்சம் விட்டோன்னா கூட நம்ம ரிஸ்க் ஆகிடும். ஹார்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் அவசரப்பட்டு அதில் நான் கை வைக்கல. இப்போதைக்கு அதான் அந்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கல, டுட்டோரியல் பண்ண ஆரம்பிக்கல. இப்போதைக்கு வந்து டெக்ஸ்சர்ஸை மட்டும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக நம்ம டுட்டோரியல்லாம் முடிஞ்சால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரெக்கார்டிங் பண்ணி ஷேர் பண்ணுற அளவுக்கு நமக்கு கிளைமேட் கரெக்டாக அமையணும். அதுதான் இதை பாருங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷான பியூர் சிமெண்ட்டுக்கு புது பிளாக் டப்பு எடுத்திருக்கேன். இந்த டப்பில் வந்து நம்ம எல்லா சிமெண்ட்டையும் நம்ம மாற்றிடலாம். இது கோணிப்பையில் இருக்கிறதுனால டஸ்ட்டு ஓவராக பறக்குது. கீழே கொட்டிட்டால் மொத்தமே வேஸ்ட்டாக போயிடும். மறுபடியும் வாடுறதுக்கும் நமக்கு ரிஸ்க்கு. அதனால தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக டப்பிலே கொட்டிட்டேன். எனக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும், அவ்வளோதான். நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏஎஸ்எம்ஆர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தமிழ் வியூவர்ஸு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை. அப்புறம் தமிழ் சேனல்லையும் கொஞ்சம் பாருங்கள். நான் வந்து அடுத்தது இப்போ வந்து இதில் நார்மலாக போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் 2x போடுறேன். தமிழ் ஏஎஸ்எம்ஆரில் 2x போட்டிருக்கேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பியூர் சிமெண்ட்டாச்சும் கொஞ்சம் சவுண்டு கேட்கலான்னு பார்த்தா பேக்ரவுண்டில் ஹெவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு. அந்த சவுண்டு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக சவுண்டை நான் கம்மி பண்ணிட்டேன். இது இப்போ வந்து கீழே கொட்டியிருக்கேன் பார்த்திங்களா, அதையும் எடுத்து நம்ம இந்த டப்பிலே போட்டுடலாம். பரவாயில்ல, பியூர் சிமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததே எனக்கு ஒரு டப்பு ஃபுல்லாக வந்துருச்சு. இதை வந்து நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 10 நாள் ஊற வைக்கணும். நல்லா ஊற வைக்கணும். மிக்ஸ் பண்ணி டெய்லி நிறைய தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிட்டேன்னா ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஃபுல் வீடியோ போடுறதுக்கான பியூர் சிமெண்ட்ஸ் கிடச்சிரும். சிமெண்ட் டெக்ஸ்சர் கிடச்சிரும். இது அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இதை வச்சு. ஆனால் இது உருவாக்குறது தான் ரொம்ப கஷ்டம். இதை நார்மல் சிமெண்ட்டை நம்மளுடைய ஏஎஸ்எம்ஆர் பியூர் சிமெண்ட் சாண்டாக மாற்றணும், அதுதான். ஆனால் இதில் வந்து எதையுமே ஆட் பண்ணாமல் வெறும் இந்த மாதிரி பவுட்ராகவே வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை இது பியூர் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், கையிலே நிற்கல, அவ்வளோ சாஃப்ட்டு. இந்த மழை காலம் வரத்துக்குள்ளே இது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சிடணும் எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு வந்து ரெட் சாண்டு கொட்டி பார்த்துடலாமா? ஓகே. சவுண்டு வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து வந்து மறுபடியும் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இந்த டெக்ஸ்சரோட சவுண்டை நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். அதுக்காக தான். இது எல்லாருக்குமே பிடிக்கும்ல ரெட் சாண்டுனா, அதனால் இந்த சவுண்டை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். இதில் நிறைய டஸ்ட் இருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் குட்டி குட்டியாக டஸ்ட்டெல்லாம் அதிகமாக தான் இருக்குது. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணால் தான் நமக்கு நல்லா ப்யூர் ரெட் கிடச்சிரும். என்னோட ரொம்ப நாள் கனவு இது. ரெட் சாண்டு வந்து பிரிக் சாண்ட் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணுன்ட்டு. எப்போவுமே நான் வந்து கல்லை வந்து நசுக்கி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிருக்கு. இதோட ரிசல்ட்டும் சரி, இதோட டுட்டோரியல் எல்லாமே எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நம்ம எப்படி பண்ண போகிறோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு
ஏன்னா நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் இந்த டெக்ஸ்சருக்காக. எவ்வளோ ஆசையாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சேன். ஒரு நாள் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஎஸ்எம்ஆரை பொறுத்த வரைக்கும் அதுதான், எதையுமே நம்ம டக்குன்னு எடுத்ததும் பண்ணிடவே முடியாது. அதே மாதிரி இந்த டெக்ஸ்சர் இப்படி தான் வரும், இந்த மண் இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தா வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு ட்ரை ஆச்சுன்னா வேறு கலரில் இருக்கும், வேறு டெக்ஸ்சரில் மாறிடும், சொல்லவே முடியாது ஏஎஸ்எம்ஆரை பொறுத்த வரைக்கும். இதை வந்து இந்த மண்ணை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நான் டுட்டோரியல் பண்ணுறேன். அந்த டுட்டோரியல் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லாத்தையும் பார்த்துட்டா எப்படி, அதுக்காக தான். பாய்.